நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க, இல்லை லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நிறைய ஷார்ட் ஃபார்ம்ஸ் இருக்குங்க. முக்கியமான ஒரு 7 ஷார்ட் ஃபார்ம்ஸ்க்கான விளக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாங்க. நீங்கள் ஒரு சில பெரிய கம்பெனிகளில் போய் வெண்டாராக ஆட் ஆகும்பொழுது அங்கே வெண்டார் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த வெண்டார் ஃபார்மில் CIN நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. TDS டிடக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நம்ம யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்பொழுது TDS டிடக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இந்த TDS அப்படின்றது என்னென்னா, நீங்கள் லோன் அப்ளை பண்ண போகும்பொழுது அந்த இடத்துல அந்த லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ITR சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ITR அப்படின்றது வேற ஒன்றும் இல்லைங்க. வணக்கம் என்டர்பிரினர்ஸ். நீங்கள் சொந்தமாக இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க, இல்லை லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நிறைய ஷார்ட் ஃபார்ம்ஸ் இருக்குங்க. நிறைய பேருக்கு அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ்க்கான ஃபுல் ஃபார்ம் என்ன, அதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்றது தெரியாது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டெண்டர் அப்ளிகேஷனே ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் CIN நம்பர்னா என்னன்னு கேட்டிருப்பாங்க. சில இடங்களில் பில்லு கொடுக்கும்போது TDS டிடக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுவும் குறிப்பாக முக்கியமான ஒரு 7 ஷார்ட் ஃபார்ம்ஸ்க்கான விளக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதை அப்ளை பண்ணுறதுக்கு எந்த போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணணும், இது அத்தனையுமே ஒரு PDF டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த PDF டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன் பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். முதல் விஷயம், ஒரு டெண்டர் அப்ளை பண்ண போகிறீங்க. அந்த டெண்டர் ஃபார்மில் ROC சர்டிஃபிகேட்டை இதோட அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. ROC சர்டிஃபிகேட்னா என்ன, இதை நான் அட்டாச் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ROC இதனுடைய விரிவாக்கம் ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்றவங்க யாருன்னா, நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாவோ இல்லை 1% கம்பெனி ப்ரைவேட் லிமிடெடாவோ பப்ளிக் லிமிடெடாவோ இல்லை LLPயாவோ ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அவங்க, அதாவது அந்த ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் உங்கள் பிஸ்னஸை அங்கீகாரம் செஞ்சு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை தான் ROC ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாவோ இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபார்மாவோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணுறீங்கன்னா இந்த ROC சர்டிஃபிகேட் அப்படின்றது இணைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஸோ ROC இதனுடைய விரிவாக்கம் ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ். அண்ட் இன்னொரு விஷயங்க, நம்மளோட கண்டென்ட் அத்தனையும் இதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபைலையும் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்பாட்டிஃபையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கப்புறம் ஆன் த கோல நீங்கள் நம்ம கண்டென்ட் அத்தனையுமே கேட்டு உங்களோட பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு வளர்க்க முடியும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்ததாக நீங்கள் ஒரு சில பெரிய கம்பெனிகளில் போய் வெண்டாராக ஆட் ஆகும்பொழுது அங்கே வெண்டார் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த வெண்டார் ஃபார்மில் CIN நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த CIN நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பருங்க. இதுவுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, 1% கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட், LLP இதுக்கெல்லாம் தான் அந்த CIN நம்பர் அப்படின்றது வரும். இந்த இடத்துலையுமே உங்களோட கம்பெனி ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாவோ பார்ட்னர்ஷிப் ஃபார்மாவோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த CIN நம்பர் வராதுங்க. சரி, அந்த இடத்துல அப்போ நான் என்ன மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக மூணாவதாக பார்ப்போம் MSME சர்டிஃபிகேட். இஃப் சப்போஸ் உங்களோட கம்பெனி ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாவோ பார்ட்னர்ஷிப் ஃபார்மாவோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த CIN நம்பருக்கு பதிலாக என்ன நம்பர் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3 MSME அப்படின்றது சப்மிட் பண்ணுங்க. இந்த MSME உடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அமைச்சகம்ங்க. இந்த அமைச்சரகம் மூலிமா இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டோட நம்பர் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணோம். அந்த சர்டிஃபிகேட்டோட பேர் உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்குங்க. அந்த உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படின்றது இருக்கும். CIN நம்பருக்கு பதிலாக இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை நீங்கள் தாராளமாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது MSME. இந்த MSME உடைய விரிவாக்கம் அப்படின்றது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். அடுத்த ஷார்ட் ஃபார்ம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து இன்னொரு எபிசோடும் நம்ம போட்டுடலாம். அடுத்து நாலாவதாக சில இடங்களில் குறிப்பாக நம்ம வெண்டார்ஸ் நம்மக்கிட்ட ஏதாவது பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் TDS டிடக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நம்ம யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்பொழுது TDS டிடக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இந்த TDS அப்படின்றது என்னென்னா டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா நம்மளுக்கு ஒரு பேமெண்ட் யாராவது கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களே டேக்ஸ் அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் டிடக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. எந்த அமௌண்ட் டிடக்ட் பண்ணாங்களோ அதை நம்மளோட பேன் கார்டை பேஸ் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டில் அவங்க செலுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ணும்போது நம்ம அதிலிருந்து டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ், அதாவது TDS அப்படின்றதுடைய விரிவாக்கம். அடுத்து நம்பர் 5, நீங்கள் லோன் அப்ளை பண்ண போகும்போது அந்த இடத்துல அந்த லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ITR சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
ஐடிஆர் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லைங்க, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ். இதை தான் ஷார்ட் ஃபார்மில் ஐடிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பொதுவாக இன்கம் டேக்ஸ் கட்டியிருப்பீங்க, அதாவது உங்களுடைய வருமான வரி கட்டியிருப்பீங்க. அந்த வருமான வரி கட்டினதுக்கு அப்புறமா அதுக்கான ஒரு ரசீது ஒன்று கொடுப்பாங்க, அதாவது நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்கான ஒரு சரல் ஃபார்ம் கொடுப்பாங்க. அது பேர் தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் சரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எந்த ஒரு லோன் அப்ளை பண்ணும்போதும் போன 3 வருஷத்துக்கு நீங்கள் ஐடி கட்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஐடி கட்டினதுக்கான ப்ரூஃபை சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஐடிஆர் அப்படின்றது. அடுத்து 6வதா சில இடங்களில் நம்மளுக்கு நோட்டீஸ் வருங்க, அதுவும் குறிப்பாக எம்ப்ளாயி ரிலேட்டட் நோட்டீஸஸ் வருங்க. நம்ம ஆஃபீஸில் நிறைய ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இஎஸ்ஐசி அப்படின்ற ஆர்கனைசேஷன்லேருந்து நோட்டீஸ் வரும். இந்த இஎஸ்ஐசி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இதுதாங்க இஎஸ்ஐசி அப்படின்றது. உங்களோட ஆர்கனைசேஷனில் ஒரு 15க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இஎஸ்ஐசி அப்படின்றது எடுத்துருக்கணும். இப் சப்போஸ் எடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா இந்த இஎஸ்ஐசி, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்லேருந்து நம்ம நோட்டீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இஎஸ்ஐசி இதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 7வதா நம்மளுடைய ப்ராடக்டை ஒரு சில இடங்களுக்கு சப்ளை பண்ணும்போது அவங்க உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஐஎஸ்ஐ இதனுடைய விரிவாக்கம் அப்படின்றது இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்கிறதுங்க. அதாவது இது ஒரு தர சான்றிதழ். உங்களோட ப்ராடக்ட் தரமான ப்ராடக்டாக இருக்கா அப்படின்றத கவர்மெண்ட் லேபில் கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க இந்த ப்ராடக்ட் தரமாக இருக்குது அப்படின்னா ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ ஐஎஸ்ஐ இதனுடைய விரிவாக்கம் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்கிறது. சரிங்க, இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா நம்ம 7 ஷார்ட் ஃபார்ம்ஸ்க்கான விளக்கம் என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் பிஸ்னஸ் பற்றின நிறைய சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.